ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோனில் வந்திருக்கு. அதால் ரொம்ப பயங்கரமாக பாசிட்டிவ் வந்திருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னும் டிஃபிகல்ட்டிஸ்ன்றது இருக்குது. ஏன்னா இங்கே அமெரிக்காவில் டேரிஃப் வார்ன்றது பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் வார் பண்ணுறது இன்னும் கண்டினியூ ஆகுது. இன்றைக்கி மார்ச் 1ஆம் தேதி இங்கே மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து பயங்கரமாக லெவி பண்ண போகிறாரு. நம்ம மெக்சிகோ, கனடா, சைனா மேலே எடிஷ்னலாக ஆல்ரெடி ஒரு 10% டேரிஃப் போட்டிருக்காரு. இப்போ அதை இன்னும் ஜாஸ்தி பண்ணி இன்னொரு 10% எக்ஸ்ட்ராவாக லெவி பண்ண போகிறாரு. பார்த்துக்கங்க. நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு பிட்காயின் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து தற்சமயம் $85,000 $86,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நேற்று ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா $78,000 வரைக்கும் டவுன் சைடு போச்சு. திருப்பியும் $80,000 பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா $72,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதால் பத்திரமாக பார்த்து பொசிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அதிகமாக கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். எல்லாம் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே இப்போ லோவில் தான் இருக்குது. பார்த்துக்கோங்க, பார்த்து பொசிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இந்த டைமில் பொசிஷன்ஸ் எடுக்கிறது, கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பார்த்துக்கோங்க, பார்த்து பொசிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போது நம்ம பிட்காயின் வந்து ரைஸ் ஆகும். கொஞ்சம் அந்த $85,000 $86,000 கிட்டேயே நிற்கிது. ஒன்று பவுன்ஸ் பேக் ஆகி ஓஹோன்னு மேலே வந்துடல, திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா $90,000 $1,00,000 வரைக்கும் வரணும். வந்ததுன்னா நல்லா இருக்கும் மார்க்கெட்டு. பாருங்கள், பார்த்து பொசிஷன்ஸ் எடுங்க. இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, பிஐ காயினில் ஒரு நல்ல நியூஸ் என்னென்னா, அந்த கிளிப்பிங் கூட வைக்கிறேன் பாருங்கள். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிஐ காயின் இந்த ஏப்ரல் மாதம் கடைசியில் கிட்டத்தட்ட $5 வரைக்கும் போகுன்றாங்க. தற்சமயம் $2 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. $5 வரைக்கும் போகுன்றாங்க. அதை தாண்டி இந்த வருஷம் 2025 எண்டுக்கு வந்தாக்கா $5 வரைக்கும் போகுன்றாங்க. அது ஒரு பிஐ காயினில் நல்ல நியூஸு. பிஐ காயின் ஹோல்ட் பண்ணுறவங்களாம் ஹோல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்ல ப்ரைஸ் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. இப்போது இங்கே அமெரிக்காவில் விடிய காலையில் 7 மணி 6:30 மணி ஆச்சு நான் இந்த வீடியோ பண்ணுற டைமில். சரி, உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னு வீடியோ பண்ணுறேன். ஏன்னா நேற்று முந்தா நாள் வீடியோ பண்ணல, அதனால் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பொசிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, எக்ஸ்ஆர்பியில் ஒரு நல்ல நியூஸ் இருக்குது. எக்ஸ்ஆர்பி ரிப்பிளில் எல்லா கேஸஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃப்யூச்சரில் நல்ல விலைக்கு போகுன்றாங்க. அதோட கிளிப்பிங் வைக்கிறேன், இமேஜும் வைக்கிறேன், பாருங்கள். அது வந்து தேர் எக்ஸ்பெக்டிங் $360 வரைக்கும் போகிறதுக்கு பிட்வீன் இப்போதுலேருந்து 2026 வரைக்கும் வந்தாக்கா $360 வரைக்கும் போகுன்றாங்க. பாருங்கள், தற்சமயம் எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் வந்து கிட்டத்தட்ட $200 கிட்ட இந்தியன் மணியில் $200 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நேற்று ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா $172 கீழே வரைக்கும் வந்தது. அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பி $200 கிட்ட வந்திருக்கு. மேலே போகும், கண்டிப்பாக மேலே போகும், பார்த்துக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த மெமி காயின்ஸ் பற்றி ஒரு லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, இங்கே அமெரிக்காவில் சொல்கிறது, மெமி காயின்ஸ்ன்றது வேஸ்ட்டு, ஒன்றும் ஃப்யூச்சர் இருக்காதது. அது வந்து ஓன்லி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வாங்கி வச்சுக்கிறத தவிர்த்து அதால் எந்த உபயோகமும் இருக்காது, எந்த டிரான்சாக்ஷன்ஸும் எதுவும் நடக்காது அப்படின்றாங்க, இன்க்ளூடிங் நம்ம சிவா என்ஜோ காயின். அதால் யோசித்து பாருங்கள். ஒருவேளை அந்த மெமி காயின்ஸில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து வேறு நல்ல காயின்ஸ், எல்லாம் ஆல்ட்டு காயின்ஸ் இப்போ லோவில் இருக்கிறதால ஏதாவது பார்த்து பையிங் பண்ணிக்கிறதா இருந்தால் பையிங் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பண்ணுங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை, பார்த்துக்கோங்க. இப்போது இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, உங்களில் யாருக்காவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா
CoinDesk எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். லிங்க்கை வந்து பார்த்துக்கோங்க. கேவைசி முடிச்சிங்கன்னா வித்தின் 1 hour ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்னொரு தகவல் என்னென்னா, நம்ம இப்போ பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் வந்து எத்தீரியம் ஒன்று பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு ரேஞ்சில் இருக்குது. கண்டிப்பாக எத்தீரியம் ரேஸ் ஆகுது. ஏன்னா இங்கே நேற்று வெள்ளிக்கிழமை இங்கே இடிஎஃப்ஸில் பிட்காயின் எத்தீரியம் இடிஎஃப்ஸில் அவுட்ஃப்ளோஸ் நிறைய பணம் எடுத்துட்டாங்க கம்ப்ளீட்டாக. ஏன்னா நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $2.80 trillion, $85 trillion ஆயிருக்கு நான் இந்த வீடியோ பண்ணுற டைமில். அதால் பார்த்துக்கிட்டு ரேஸ் ஆகும் மார்க்கெட். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், அர்ஜென்ட் படாதீங்க. பார்த்து வாட்ச் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறவங்க இருந்தாக்கா கொஞ்சம் இன்னும் கூட நம்ம ஃப்யூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஷார்ட் பண்ணலாம். பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நல்ல காயின்ஸாக பெரிய காயின்ஸாக பார்த்து ஷார்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி பண்ணுங்கள். இன்னும் நல்ல காயின்ஸ் பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் என்னென்னா எத்தீரியம், சொலானா, XRP, ஆடா, இதெல்லாம் இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்றாங்க, பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம XRP ரிப்பிளில் இருக்கிற நியூஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது XRP ஏறுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னும் 200 கிட்டே ஸ்ட்ரகிள் ஆகுதால் பார்த்துக்கிட்டு பையிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கு டைம் பிடிக்கும். ஏன்னா மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த டேரிஃப் வார்ன்றது கண்டினியூ ஆகிறதால இன்னும் எப்படி இருக்கும் மார்க்கெட்டுன்றது எக்ஸாக்டாக சொல்ல முடியல. பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். பார்த்து ஏறும். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். நமக்கு இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் வரும். ஏன்னா கிரிப்டோ கரன்சின்றது குளோபல் மார்க்கெட்டு, குளோபல் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டால் முந்தா நாள் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டு பயங்கரமாக கிராஷ் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து 450 பாயிண்ட்டு கிராஷ் ஆகி போச்சு. பயங்கரமாக விழுந்து போச்சு. ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆகி போச்சு. ஏன்னா இந்த டேரிஃப் வார் இன்டென்சிஃபை பண்ணியிருக்காரு அவர் ட்ரம்ப் சார். இப்போது அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸ் கிரிப்டோ கவுன்சில் வந்து இன்னும் சீரியஸ் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. எப்படி ரெகுலேட் பண்ணணும் என்னான்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவங்க ரெகுலேட் பண்ணிவிடுவாங்க. இன்னும் 2-3 மாதத்துலேயே ரெகுலேட் பண்ணிவிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் அமெரிக்காவில் ரெகுலேட் பண்ணிட்டாங்கன்னா மிச்ச நாடுகள் எல்லாம் கூட ரெகுலேட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் கூட கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணுவாங்க. பார்த்துக்கிட்டு பொசிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஜாஸ்தி ரிஸ்க்கு எடுக்காதீங்க. ஏதாவது நான் சொன்ன மாதிரி ஃப்யூச்சர்ஸில் ஷார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்.